ஏரியா வருது. மிச்சம்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா 2 அமைப்பு எப்படி இணைந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு அமைப்பும் அது மாதிரி கட்சியோட நெருக்கமான தொடர்பு வந்துட்டே இருக்கும். அப்போ கட்சியோட சங்கம் உங்களுக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தோடு பாருங்கள். மகளிர் விடுதலை இயக்கத்திலேயே உங்களுக்கு வந்து அதாவது மகளிர் விடுதலை இயக்கம்னா துணைநிலை அமைப்புகளோடு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். எந்த அமைப்பு நேரடியாக கட்சியோட மட்டும் கிடையாது, இதர அமைப்புகளோடையும் உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இதர சிஸ்டர் ஆர்கனைசேஷனோடையும் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து மற்றவங்களோட நம்ம இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு நம்ம தயார். அப்போ மற்ற துணைநிலை அமைப்புகளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையா, அது வேற ஏதோ அமைப்பு தொழிலாளர் விடுதலை முன்னணி இந்த பக்கத்தில் இருக்கிறனால அந்த மகளிர் விடுதலை போட்டுருந்தாங்க. தொழிலாளர் விடுதலை முன்னணி அல்லது மற்ற துணைநிலை அமைப்பு இதெல்லாம் இணைஞ்சு கட்சியினுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷனோட நம்ம வந்து ஒரு லிங்க் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியா இன்னும் நமக்கு பல அமைப்புகள் கூட இருக்கலாம். இதர அமைப்புகளோடு நம்மளால் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கமிட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முதல்ல தயாராக இந்த மைண்ட் செட் எப்படி வந்து முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். கட்சி வந்து வலுவானது, இளைஞருக்கு விசுவாசம் கம்மியானது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி இருக்கும். தொடர்ச்சி இதுவும் ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சு தான் வந்து வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு சில நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து விவாதிக்க முடியாது. இப்போ இளைஞருக்கு எழுச்சி பாசறைங்கிறது செய்ய வேண்டிய பணிகள் வந்து நம்ம வந்து கட்டமைப்பு பணிகள் அல்லது கட்சி அமைப்பு ரீதியான பணிகள் ஒன்று. 2வது மக்கள் பணிகள். இதுதான் எல்லாரும் செய்ய வேண்டிய இந்த அமைப்பினுடைய ஒவ்வொரு அமைப்புக்குடைய மொத்த வேலைகள் இதுதான். 2 மேஜர் டிவிஷன்: கட்டமைப்பு பணிகள், மக்கள் பணிகள். கட்டமைப்பு பணிகள்ங்கிறது வந்து கட்சியை வந்து நம்ம உருவாக்குறது. ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இளைஞர்கள் எழுச்சி பாசறை அப்படிங்கிறதுல நாம் என்னென்ன செய்ய போகிறோம் அதுதான் கட்டமைப்பு பணி. இப்போ கட்டமைப்பு பணியில் வந்து மாநில நிர்வாக குழுன்னு இன்றைக்கி நம்ம கூட்டிருக்கோம். மாநில நிர்வாக குழுங்கிற ஒரு கருவை வந்து கட்சி தலைவருங்கிற முறையில் நான் உருவாக்கிட்டேன். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஒரு மாநில செயற்குழு. அதுக்கடுத்து வந்து மாவட்ட செயற்குழு. அடுத்து வந்து ஒன்றிய. இது வந்து நம்ம வந்து டொப்போகிராஃபிக்கலாக ஒரு நிலவியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். நிலவியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். மாநில நிர்வாக குழுக்கு வந்து மாநிலம் முழுக்க அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸ்டேட் வைடு அவங்களுக்கு பவர் இருக்குது. மாநில நிர்வாக குழுக்கு ஸ்டேட் வைடு பவர் இருக்குது. இவங்க வந்து டோட்டலாக ஸ்டேட் லெவலில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாநில செயற்குழுங்கிறது என்ன? இதுவும் ஸ்டேட் லெவல் தான். இது 2 பேரும் ஸ்டேட் லெவல். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், இது வந்து யூனியன் லெவல். மாநில செயற்குழு மாவட்ட அமைப்பாளரும் வந்துடுவாங்க. ஸ்டேட் லெவல் மாநில செயற்குழு யார் யார் வராங்க அப்புறம் சொல்லுவாங்க. இப்போ மாநில நிர்வாக குழு, மாநில செயற்குழு. இப்போ மாநில செயற்குழுவில் இடம்பெறவங்க யாரான்னு தெரியாதா? இதை ஃபில்லப் பண்ண முடியும். மாநில செயற்குழுவில் மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் இடம்பெறுவாங்க. நம்முடைய அரசியல் சட்டப்படி நம்ம வச்சுக்கிறோம். மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள். இப்போ நமக்கு வந்து இந்த அமைப்பை இன்னும் உருவாக்கலை. மாநில செயற்குழு இன்னும் உருவாக்கலை. இது உருவாகிருக்கு. இது இன்னும் உருவாக்கலை. இது இன்னும் உருவாக்கலை. அப்போ இந்த வேலையை நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கோம். கட்டமைப்பு பணிகளில் மெயினான விஷயம் வந்து பொறுப்பாளர்கள் நியமனம். இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய பெரிய வேலை பொறுப்பாளர்கள் நியமனம். அதுதான் இப்போ உங்களுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு முதல் வேலை, பொறுப்பாளர்கள் நியமனம்.
எந்த லெவலில் இருக்கிற பொறுப்பாளரை நியமனம் பண்ணலாம், மாவட்ட அளவில் இருக்கிற பொறுப்பாளரை நியமனம் பண்ணலாம். மாவட்ட பொறுப்பாளருடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஒன்றிய அளவிலையும் மற்ற கிளை அளவில் நீங்கள் முகாமைய பொறுப்பாளர். அப்போ 2 ஸ்டேஜ் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம். இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம். பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள், பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள். இப்போ உங்களுக்கு 20 பேர் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் 25 கூட போடலாம். என்ன இவ்வளோ பேர் போடுறாங்க அப்படின்னு நமக்கு 20 மண்டலங்களாக நம்ம பிரிச்சுட்டாங்க. 20 மண்டலங்களுக்கு 20 மாநில துணை செயலாளர், 20 மாநில துணை செயலாளர். இதை இல்லாமல் ஒரு ஒரு கட்சி நடத்துறத என்னென்ன மாதிரியான நிர்வாக பணிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறுப்பாளர் போகணும். ஒரு கட்சி இது டொபோகிராஃபிலாம் நீங்கள் போடுறீங்க. 20 மாநில துணை செயலாளர் 2 பார்லிமெண்ட் 2 பாராளுமன்ற தொகுதி ஒரு மண்டலம் நம்ம சொல்கிறோம். ஒரு மண்டலம் சொல்கிறோம். 2 பாராளுமன்ற தொகுதி ஒரு மண்டலம். அப்போ 20 மண்டலத்துக்கு 20 செயலாளர், 20 மண்டலத்துக்கு 20 செயலாளர், 20 மண்டலம். இவங்களுக்கு டொபோகிராஃபிலாம் கொடுத்துறீங்க. அந்த 20 மண்டல செயலாளர்களும் 20 மாநில செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களை 12 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டல செயலாளர் 12 தொகுதிகளிலும் மாவட்ட பொறுப்பாளரையும் தொகுதி பொறுப்பாளரையும் போடணும். மாவட்டம் மற்றும் தொகுதி. இளைஞர் தொகுதி அமைப்பாளர் உண்டு தானே? கட்சி எப்படி இருக்கோ அப்படியே தான் இளைஞர் தேர்தலும். அப்போ பிரிக்கப்பட்ட மாவட்டம் 3 சட்டமன்ற